பாஜகவுடனான கூட்டணியை வரவேற்று அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். அதிமுகவுடைய செயற்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை கூடியது. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கியது. இந்த செயற்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் கூட்டணி தொடர்பாக பாஜகவுடன் கூட்டணி தொடர்பான 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற செய்து மெகா கூட்டணி அமைப்பதற்கு வியூகம் வகுத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெஞ்சார்ந்த பாராட்டும் நன்றியும் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் இதே பாஜக, அதாவது பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையர்கள் ஒன்றிணைவது கூட்டணி. அந்த வகையில் மக்கள் அதாவது திமுக அரசை வீழ்த்துவதற்கு அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது என்ற அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த கூட்டணி தொடர்பாக 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அது வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவலை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என்ற ஒரு தீர்மானத்தையும் அதிமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் நீட் விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரும் திமுக ஆட்சியாளர்களுடைய இந்த நிலையை மாணவ மாணவியரும் மக்களும் இனியும் நம்ப தயாராகலை. எனவே அடுத்தவர்கள் மீது பழி போட்டு ஏமாற்று வேலைகள் செய்யாமல் மாணவ சமுதாயத்திடமும் அவரது பெற்றோரிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் மக்களுக்கு இப்ப உள்ள கோபத்தை, இந்த ஆட்சியின் மேல் உள்ள கோபத்தை குறைப்பதற்காக மறைப்பதற்காகவே மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை, கச்சத்தீவு மீட்பு, தொகுதி மறுவரையறை, மாநில சுயாட்சி என நாடகமாடை கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் அதிமுக செயற்குழுவில் பல்வேறு அந்த தீர்மானத்தில் பல்வேறு கேள்விகள் அதாவது திமுகவின் மீது வைக்கப்படுகிறது. அதாவது நீட் தேர்வு, நீட் ரத்து என்னாச்சு, கல்விக்கடன் என்னாச்சு, கல்விக்கடன் ரத்து என்னாச்சு, பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக திமுக அரசு மீது வைத்து இந்த தீர்மானத்தில் அதாவது அதிமுக செயற்குழு தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதே போல் இப்ப இறுதியாக 16வது தீர்மானமாக பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே அதிமுக அரசு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. தற்போது மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்ததை இச்செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது என்ற அந்த ஒரு தீர்மானத்தையும் அதிமுக செயற்குழு நிறைவேற்றுள்ளது. இப்படி திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள் அது அதிக அளவில் உள்ள மத்திய அரசுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நன்றி தெரிவித்த அந்த தீர்மானம் உள்ளது. அதே போல் பாஜக உடன் கூட்டணி அமைத்ததற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து மற்றும் அந்த கூட்டணியை செயற்குழு முழுமையாக ஆதரிக்கிறது என்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மொத்தம் 16 தீர்மானங்கள் இந்த அதிமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.